நான் அரசு மேல்நிலைப் பள்ளியிலே ஆசிரியராக வேலை பார்த்து கொண்டிருந்த பொழுது 6, 7, 8 சின்ன வகுப்பு மாணவர்களுக்கு நான் பாடம் நடத்தி கொண்டிருந்தேன். அப்போ அவர்கள் என்னிடத்தில் பல முறை பல நேரங்களிலே இயேசுவை பற்றி கேட்பார்கள். ஒரு நாள் கிறிஸ்மஸ் சமயம் என்னுடைய மாணவர்கள் வேகமாய் வந்து என்னிடத்தில் கேட்டார்கள், சார் நீங்கள் கிறிஸ்மஸ் ட்ரெஸ் எடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் யோசித்து கொண்டே இருந்தேன், இவர்களுக்கு எப்படியாவது ஆண்டவருடைய பிறப்பின் நற்செய்தியை சொல்ல வேண்டும் என்று. என்ன சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று நான் காத்திருந்த பொழுது தெளிவாய் வந்து கேட்டார்கள், ட்ரெஸ் எடுத்தாச்சா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், எதுக்கு ட்ரெஸ் எடுக்கணும் என்று கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், என்ன சார் கிறிஸ்மஸ் உங்கள் இயேசுநாதருடைய பண்டிகை, நீங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுப்பீங்கள்ல கிறிஸ்டியன்ஸ் அதனால தான் கேட்டோம் அப்படின்னு சொல்லி என்னிடத்தில் கேட்டார்கள். நான் சொன்னேன், கிறிஸ்மஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டேன். உங்கள் இயேசு கிறிஸ்து பிறந்த நாள். அப்போ நான் அவங்கள்ட்ட சொன்னேன், இயேசு கிறிஸ்து பிறந்த நாள் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவோட வீட்டில் அவங்க அப்பா அம்மா அவங்க கூட பிறந்தவங்க அவங்க ட்ரெஸ் எடுத்து கேக் வெட்டி கொண்டாடுவாங்க, நான் ஏன் கொண்டாடணும் அப்படின்னு கேட்டேன். மாணவர்களுக்கு பதில் சொல்ல தெரியல. நான் மறுபடியும் கேட்டேன், உனக்கு பிறந்த நாள்னா உங்கள் பக்கத்து வீட்டில் பிரியாணி போடுவாங்களா, உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க கேக் வெட்டுவாங்களா, உங்கள் வீட்டில் கேக் வெட்டுவாங்களா? எங்கள் வீட்டில் தான் கேக் வெட்டுவாங்க அப்படின்னு சொன்னான். அப்போ நீ மட்டும் கிறிஸ்மஸ் பிறந்த நாள், இயேசு எங்கேயோ கலிலேயாவில் பிறந்தார், பெத்லஹேமில் பிறந்தார், அந்த நாட்டுக்காரர் அவர் பிறந்த நாளை நான் ஏன் கொண்டாடணும்னு ஏன் எதிர்பார்க்கறீங்க? என்ன சார் உலகத்துமே கொண்டாடுதே சார் அப்படின்னு. ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்து எங்கள் உள்ளத்தில் பிறந்திருக்கிறார். எங்கள் உள்ளத்தில் இயேசு பிறந்திருக்கிறார். அதனால் நான் கிறிஸ்மஸ் கொண்டாடுறேன். உன் உள்ளத்தில் பிறந்தார்னா நீனும் புது ட்ரெஸ் எடுத்து கேக் வெட்டி சந்தோஷமாக கொண்டாடலாம் அப்படின்னு சொன்னேன். என் மாணவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு அந்த செய்தியை கேட்டார்கள். எனக்கு அன்பானவர்களே, இயேசு உங்கள் உள்ளத்தில் பிறந்திருக்கிறாரா? இயேசு உங்கள் உள்ளத்தில் பிறந்திருந்தால்தான் ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்கிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். பாலகன் பிறந்து விட்டாரா உங்கள் உள்ளத்தில்? அப்படியானால் புத்தாடை எடுத்துக்கொள்ளலாம், கேக் வெட்டலாம், மகிழ்ச்சியாய் கொண்டாடலாம். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.